திரு அக்னீஸ்வரன் எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் என்ன கேள்வி கேட்பீங்கன்னு தெரிஞ்ச ஒரு பதிலையும் சொல்லிட்டாரு. என்ன நான் அந்த கேள்வியை கேட்கல சார். சரி, நான் சொன்னதுனால அந்த கேள்வியை கேட்கல. தமிழ்நாட்டினுடைய மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் கரூரில் பேசும்போது இதே சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய திரு செந்தில் பாலாஜி இன்னைக்கு வெளியே வந்திருக்கிறாரு. அவர் எப்படிப்பட்டவர்னு சொல்லி அந்த பேசின வீடியோக்கள் காணொலியில் இன்னைக்கு இருக்குது. அதனால் அதை நான் கேட்கல. ஆனால் 2011 2016 வரைக்கும் தமிழ்நாட்டினுடைய போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தபோது எவ்வளவு பணம் 67 கோடியே 74 லட்சம் ஏறத்தாழ 550 சாட்சியங்கள் அப்படின்னு சொல்லி எல்லா விவரங்களையும் உச்சநீதிமன்றம் இன்னைக்கு தீர்ப்புல சொல்லியிருக்குது. அந்த தீர்ப்பினுடைய இறுதியில அவர்கள் சொன்னது என்னன்னு கேட்டீங்கன்னா 25 லட்சம் ரூபாய் நீங்கள் பிணைய தொகையாக கட்ட வேண்டும், ஜாமீன்தார்கள் 2 பேர் கொடுக்கணும். அதுல நீங்க திங்கட்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் காலை 11 மணியிலிருந்து 12 மணிக்குள் நீங்கள் கையெழுத்திட வேண்டும். யார்கிட்டன்னு கேட்டா அமலாக்கத்துறையினுடைய அந்த டெபுட்டி டைரக்டர்கிட்ட நீங்க கையொப்பமிடணும். அதுபோல உங்களுடைய கடவுச்சீட்டை பாஸ்போர்ட்டை நீங்க சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய வழக்கு நடத்தக்கூடிய ஸ்பெஷல் கோர்ட் சிறப்பு நீதிமன்றத்தில் உங்களுடைய அந்த பாஸ்போர்ட்டை நீங்க சரண்டர் பண்ணணும். இவைகள் எல்லாம் சொல்லியிருக்கிறது. இப்போ இது இங்க நாம பார்க்க வேண்டிய விஷயம், ஒரு தமிழ்நாட்டில் 2 விஷயங்கள் இன்றைக்கு பேசப்படுகிறது. அவர் என்ன தியாகியா, அவர் என்ன குற்றம் செஞ்சவர் தானே என்பது ஒரு புறம். ஆனால் மறுபுறத்தில் சில விஷயங்களை பார்க்க பேச மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்க தவறுகிறது. 2018 பாரதிய ஜனதா அரசாங்கம் ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்துச்சு. அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்க சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர் அவங்கள முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இருக்கட்டும் இவங்களா இருக்கட்டும், நீங்க ஆளுநர்கிட்ட நீங்க கையொப்பம் வாங்கிட்டு நடவடிக்கை எடுக்கணும். அதே மாதிரி அமலாக்கத்துறையின் கீழ் எந்த ஒரு வழக்காக இருந்தாலும் அது PMLA ஆக்ட்ல நீங்க நடவடிக்கை எடுக்கலாம். அண்மையில நீங்க பார்த்திருப்பீங்க 500 ரூபாய் ஒரு புகாருக்காக ஒருவரை சிறைச்சாலையில் எல்லாம் தள்ளி இருக்கிறது அமலாக்கத்துறை. இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்றைக்கு பேசக்கூடிய மருத்துவர் ஹபீசுல்லா அவர்கள் 39 நாடாளுமன்ற உறுப்பினர் உங்களுக்கு போன முறை இருந்தாங்க. அந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வரும்போது இன்னைக்கு 40 பேர் இருக்கிறாங்க. இந்த சட்டத்திற்காக நீங்கள் எதுவுமே செய்யலையா? அதுதானே இங்க கேள்வி. என்ன செய்யணும்? ஆமா, நீங்க உங்களுக்கு தானே நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கிறாங்க. இந்த சட்டத்திற்காக நீங்கள் டெல்லியிலேயே இந்த வழக்கு பண்ணல, அதை பண்ண மாட்டாங்க. இங்க என்னன்னு கேட்டீங்கன்னா சார், அது 2011 நடந்துச்சு. அதுக்கு பின்னாடி அரசாங்கம் அதுக்குள்ள போனா ஏன் நேரம் காலியா போயிரும். இப்ப நான் கேக்குறது இருக்கட்டும் 2019 அதத்தான் நான் சொன்னேன். 2018லயும் 2019லயும் வந்துச்சு. அப்படி 2019ல வந்தபோது உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்ன எத்தனை? எனக்கு ஒரே சந்தேகம் அக்னீஸ்வரன், 2000 அது 18 கூட இருக்கட்டும், ஒரே நிமிஷம் 18 கூட இருக்கட்டும், கொண்டு வரும்போது ஏன் எதிர்க்கலன்னு திமுக கேட்குறீங்கல்ல, கொண்டு வந்த பாஜகவை ஏன் இது வரைக்கும் நீங்க ஒண்ணுமே சொல்லல, ஏன் விமர்சிக்கல? யார் உள்ள போனா? இல்ல இப்ப நீங்க பேசவே, நீங்க தான் அவர் நல்லவர்னு சொன்னீங்கல்ல, நீங்க தான் அமைச்சர், நான் சொல்லல. திமுகவினுடைய தலைவர் நீங்க தான். வழக்கு நிலுவையில் இருக்கிற போதே அவருக்கு என்ன பண்ணீங்க? இல்ல அக்னீஸ்வரன், நான் முதல்ல 2 விதமா பிரிக்கணும். நீங்க அவர் குற்றம் செஞ்சிருக்கிறாரா இல்லையாங்கிறது ட்ரையல் நடந்து அது முடியட்டும். நீங்க அடிப்படையில் ஒரு வழக்கறிஞரும் கூட, இது ஒரு மனிதனுக்கான அடிப்படை உரிமைகளை மீறக்கூடிய விஷயமா இல்லையா சொல்லுங்க சார். 100 விஷயம் 100% இது எஸ் ஆர் நோ நான் கேக்குறேன், சொல்லுங்க சார். நீங்க என்ன சார் பாக்ஸ்ல வச்சிருக்க மாதிரியே கூண்டுக்குள்ள வச்சிருக்க மாதிரியே நீதிபதி மாதிரியே கேள்வி கேக்குறீங்க. ஒரு வழக்கறிஞரான சார் சொல்ல விடுங்க. அது நான் வழக்கறிஞர் நீதிமன்றத்துல தான், விவாதத்துல கிடையாது. நான் இப்ப கேட்பது எஸ் ஆர் நோ. நோன்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க? அடுத்த ஒரு கேள்வி வரும். எஸ் சொன்னா என்ன வரும்? அங்க இருந்து 4 கேள்வி வரும். நான் எல்லாத்திலிருந்து நான் தப்பிக்கணும். இப்ப நான் கேட்பது 2 விஷயம். இதை 471 நாள் உள்ளே வைத்தது பெரும் குற்றம். அதத்தான் உச்சநீதிமன்றம் சொல்லி இருக்குது. நீங்க என்ன சார் சொல்றீங்க? ஒத்துக்கிறீங்களா இல்லையா? ஒரு எடப்பாடி பழனிசாமி ஆதரவாளர், அதிமுக ஆதரவாளர், அதிமுக ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறவர், இதை ஏத்துக்கிறீங்களா இல்லையா? பாஜகவின் கைப்பாவையாக இடி செயல்படுகிறதுன்னு பாஜகவை தீவிரமா எதிர்க்கக்கூடிய அதிமுக ஆதரவாளர் அக்னீஸ்வரன் என்ன சொல்றாரு? நீங்க கேட்ட கேள்வி 4 கேள்வி கேட்டீங்க. ஒரு கேள்வி சொல்லுங்க, நான் சொல்லிடுறேன். நீங்க ஏதாவது ஒரு எஸ் ஆர் நோ சொல்லுங்க பாப்போம். நான் எஸ் ஆர் நோ எப்படி சார் சொல்ல முடியும்? உங்களுக்கு அந்த சிக்கலை நான் கொடுக்க விரும்பல. தர்ம சங்கடம் என்பது நான் எல்லாத்தையும் கடந்து போறேன். ஆனால் ஒரு நீதிமன்ற தீர்ப்பில் இது சரியா தவறா சார்? இன்னைக்கும் அந்த கடைசி சொல்லிருக்கக்கூடிய தீர்ப்புல எஃப் அதுல நீங்க பாத்தீங்கன்னா கடைசியா என்ன சொல்லிருக்காங்கன்னா, நீங்கள்
இதற்காக காலத்தை இழுத்தடித்தோ அல்லது இதற்கு முரண்பாடுகளாக நடந்து கொண்டாலோ இந்த பிணை ரத்து செய்யப்படும். சாட்சிகளை கலைக்க முற்பட்டால் நான் சொல்றேன் இல்லைன்றே 496 நாள் தமிழ்நாட்டில் நீண்ட நாள் அண்மை காலங்கள்ல சிறைச்சாலை இருந்தது நம்முடைய மதிமுகவினுடைய பொதுச்செயலாளர் திரு வைகோ. அதற்கு பிறகு 471 நாள் அதிக நாள் சிறைச்சாலை இருந்தது திரு செந்தில் பாலாஜி. இப்ப நம்ம கேட்க வேண்டியது அவர் நல்லவரா கெட்டவரா என்பதற்காக அல்ல, நீதிமன்றத்தின் பார்வையில் இருந்து ஒருத்தர இவர் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறாரு, அமைச்சராக இல்லை, ஒரு அமைச்சராக இல்லாது இருந்தாலும் ஆர்கேசார் சொன்னதை போல எவ்வளவு பெரிய வரவேற்புகள், எவ்வளவு பெரிய ஒரு முன்னுதாரணம். நீங்கள் எவ்வளவு செய்தாலும் நீங்கள் எல்லா கட்சியிலும் நீங்கள் அமைச்சராக போக முடியும் என்றால் எவ்வளவு செல்வாக்கோடு பொருளாதார சக்தியாக இருக்கிறார்கள் என்பதற்கு இதுவே சாட்சி. ஏங்க செல்வி ஜெயலலிதா சிறைக்கு சென்ற போது அடுத்து யார் முதலமைச்சர் சொல்லக்கூடிய பட்டியலே செந்தில் பாலாஜி அப்ப இருந்தாரு, அவருடைய பேர் அடிபட்டுச்சு இல்ல? அப்ப அந்த காலத்திலே அவர் ரொம்ப செல்வாக்கா தானே இருந்தார். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்றேன். நானு அங்க ஆரம்பிச்ச செல்வாக்கு தான் இன்ன வரைக்கும் சுப்ரீம் கோர்ட் செல்வாக்கா இருக்கிறாரு என்று சொல்ல வரமா? அப்படி நான் சொல்ல வரல. குற்ற சம்பவத்திற்கு நடந்த குற்ற நிகழ்வுக்கு தண்டனை வேற சார். ஆனால் அதிமுகவிலும் அமைச்சர், திமுகவிலும் அமைச்சர், மீண்டும் அதிமுக ஆட்சி வந்தால் அதிலும் அமைச்சராகத்தான் இருப்பார் என்பது செல்வாக்கான ஒரு மனிதர் என்பதற்காக இது காட்டுகிறது. எளிமையா கேட்கிறேன், அமலாக்கத்துறை நடவடிக்கை கண்டிக்கத்தக்கதா இல்ல வரவேற்கத்தக்கதா? ஒரே விஷயம் சொல்லுங்க. அமலாக்கத்துறை நடவடிக்கை கண்டிக்கத்தக்கதா வரவேற்கத்தக்கதா? அது தீர்ப்பினுடைய இறுதி தீர்ப்பு வரும் சார். அதை விட்டுருங்க சார். அமலாக்கத்துறையினுடைய செயல்பாடுகள் கண்டிக்கத்தக்கதா வரவேற்கத்தக்கதா? அமலாக்கத்துடைய செயல்பாடு கண்டிக்கத்தக்கது. சரி, நன்றி. திரு அக்னீஸ்வரன், இப்போ அரசியல் ரீதியா மேற்கு மண்டலம் நீங்க வலுவா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நீ 21லயும் அதிக சட்டமன்ற தேர்தல் உறுப்பினர்களையும் பெற்ற நிலை, இப்ப செந்தில் பாலாஜி வருகையில் அது இன்னும் உங்களுக்கு கூடுதல் சவாலா மாறுமா? இந்த தேர்தலையும் நாடாளுமன்ற தேர்தலையும் வெற்றியை பதிவு செய்ய முடியல. ஸோ அதிமுகவுக்கு எப்படி ஒரு சவாலா இருக்கும்? அதிமுகவிலிருந்து வளர்ந்த ஒருவரை வைத்து அதிமுக காரங்களுடைய அந்த நுணுக்கங்களையும் எப்படி அரசியல் பண்ணதுன்னு கற்றுக்கிட்டு இருக்காங்க திமுகன்னு தான் நான் பார்க்குறேன். ஏன்னா நீங்கள் செந்தில் பாலாஜி நல்லா மேற்கு மண்டலத்தையே கையாளுறாரு இல்லையா, அதனால அவர் அதிமுகவிலேருந்து எடுத்த ட்ரைனிங் தான் அப்படின்னு நான் பார்க்குறேன். லாஸ் அதிமுக ஒன்று இல்லை லாஸ் அதிமுக. ஆனால் இன்னைக்கு அமைச்சராக இருந்து சிறைச்சாலைக்குள்ளே இருந்து 461 நாள் 71 நாள் இருந்தது திமுக ஆட்சியில் அப்படின்னு உலகத்துக்கே தெரியும். அது இருக்கட்டும். இப்போ நான் இப்போ சொல்ல வேண்டியது, இப்போ நடந்த குற்றத்திற்கு எப்பொழுது தண்டனை, ஏது தண்டனை என்பதெல்லாம் நீதிமன்றம் பார்த்துக்கிறோம். ஆனால் இங்கே போகும்போது நம்மளுடைய தங்க வரதராஜன் சொல்றாரு, நடத்துறது அமலாக்கத்துறை, ஆனால் பாஜக தண்டனை பெற்று தருன்றாரு. அப்ப ரெண்டு ஒண்ணும் மைண்ட் வாய்ஸ் சதமா பேசிட்டாரு. ஒண்ணு இன்னொரு விஷயம் சார், சொல்லுங்க, நீங்க சொன்னது குறிச்சு வச்சு தான் சொல்றேன், தப்புன்னா நான் வாபஸ் வாங்கிக்கிறேன். இன்னொன்னு புற்றுநோய் அப்படிங்கிற ஊழல் என்பது உடனே சொல்லிருங்களா? சொல்லுங்க. ரைட், ஓகே, சரி. இப்ப ஊழலில் சமரசம் செய்து கொள்ள மாட்டோம், மகிழ்ச்சி, நல்ல வார்த்தை தான், வார்த்தையெல்லாம் நல்லா தான் இருக்குது. இப்ப நான் கேட்பது, ஊழல் புற்றுநோய் அப்படிங்கிறாரு. அந்த புற்றுநோய் அது ஆளுங்கட்சிக்கு மட்டும் இருக்கிற புற்றுநோயா, எதிர்கட்சி இருக்கிற புற்றுநோயா? அதை நீங்க விளக்கணும். அப்படி ஒருவேளை ஆளுங்கட்சிக்கு இருக்கிறது அப்படின்னு சொன்னா, நீங்க மகாராஷ்டிராவில இருந்து சட்டமன்ற உறுப்பினர்களை கூட்டிட்டு போய் அஸ்ஸாம்ல ஏன் வச்சிருக்கிறீங்க? சரி, டைம்ஸ் ஆஃப் இந்தியால எடியூரப்பாவினுடைய அந்த வாய்ஸ் இன்ன வரைக்கும் ரெக்கார்டிங்ல போட்டிருக்குதே, ஆம் நான் கொடுத்துத்தான் நான் ஆட்சி பிடித்தேன் சொல்லுதே. இந்தியாவிலே ஒரு கட்சி, மத்தியில் பலமான ஒரு கட்சி, மாநிலத்தில் இருக்கக்கூடிய பாஜக சட்டமன்ற முதலமைச்சர் சொல்றாரு, ஆமா நான் கொடுத்துக்கிறேன். டைம்ஸ் ஆஃப் இந்தியால இன்னைக்கு இருக்கு. ஆகையினால் நீங்க ஊழலை பத்தி புற்றுநோய் பத்தி நீங்க சொல்ல வேணாம். ஒருவேளை நீங்க புற்றுநோய் இல்லாத ஊழல் இல்லாத அரசாங்கமா இருந்திருக்குமே ஆனால் தேர்தல் பத்திரத்தின் போது, ஐயா இந்தாங்க எங்க தகவல், சுப்ரீம் கோர்ட்ல போய் தூக்கி போட்டிருக்க வேண்டியதானே? ஏன் எஸ்பிஐ நடுங்கியது? ஏன் மார்ச் 6ஆம் தேதிக்குள்ள உங்களுடைய ஆவணங்களை கொடுங்கன்னு சொன்ன போது ஏன் மீண்டும் மீண்டும் நீங்க வக்காலத்து வாங்குனீங்க? அந்த இடத்துல ஊழல் புற்றுநோய் யாரு சொல்லுங்க. எல்லாமே இவைகள் எல்லாமே நான் செந்தில் பாலாஜி அவர்களை நிரபராதி, நியாயவான், இயேசுநாதர் என்று சொல்வதற்கு நான் வரவில்லை. ஆனால் அது தீர்ப்பு வரட்டும். அதற்காக நீங்கள் செய்வது எல்லாம் எதிர்க்கட்சிகளுக்கு மட்டுமே ஒரு சட்டத்தை பண்ணி
பண்ணால் இதுக்கு ஒரு துறை, இந்த துறைக்கு ஐயா ப. சிதம்பரம் போட்ட ரோட்டுல இவங்க கடலே வந்து வெட்டி கட்டி ஓட்டிட்டு இருக்காங்க. இது நாட்டிற்கு நல்லதல்ல. ஜனநாயக முறைப்படி எந்த ஒரு குற்றமாக இருந்தாலும் அதிகபட்சம் என்ன தண்டனையோ அந்த தண்டனைக்கு உரிய சிறை தண்டனை இருக்குல்ல, அதுக்குள்ள நீங்க விடுங்க. அந்த 167 கிளாஸ் 2வையும் மீறி ஓராண்டு காலம் வைகோ 496 நாள், அது பொட ஆக்ட். இது என்ன நீங்க கொண்டு வந்திருக்கக்கூடிய சட்ட திருத்தம் 2019 PMLA. ரைட். இது கட்சியை பழி வாங்குவதற்காக அல்ல. நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மக்களிடமிருந்து தேய்ந்து கொண்டிருக்கிறீர்கள். நீதித்துறைக்கே சில நேரத்தில் சங்கடத்தை உருவாக்கக்கூடிய கட்சி மத்திய ஆளுகிற பாஜக அமலாக்கத்துறை. நான் பாஜகவை சொல்ல, அமலாக்கத்துறை.